நம்ம தமிழ் சினிமால இப்ப மிகப்பெரிய பேசு பொருளா இருக்க ஒரு விஷயம் குட் பேட் அக்லிக்கும் விடாமுயற்சிக்குமான அந்த ஒரு கிளாஷ் தான். இந்த மாதிரியான கிளாஷ்லாம் ஏற்கனவே நம்ம தமிழ் சினிமால நடந்திருக்கானா? எஸ், நடந்திருக்கு. அப்பெல்லாம் ஒரு ஆக்டரோட படம் சேம் டைம்ல கிளாஷ் ஆகுதானா? கண்டிப்பா ஆகிருக்கு. ஆனா அது சேம் டைம்னு சொல்லிட முடியாது. ஒரு வாரம் கேப்லயோ இல்ல ஒரு 2 நாள் கேப்லயோ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த டைம்ல இந்த மாதிரியான கிளாஷ்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அப்பெல்லாம் ஒரு படம் நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா 50 நாளுக்கு மேல ரன் ஆகும் தியேட்டர்ஸ்ல. ஆனா இப்ப அப்படிலாம் கிடையாது. இந்த டைம்ல இருக்க சினிமாவோட ரீச்சுக்கும் வளர்ச்சிக்கும் இப்பெல்லாம் ஒரு படம் தியேட்டர்ல 20 நாளுக்கு மேல ஓடுறதே வந்து பெரிய விஷயமா இருக்கு. 100ல ஒரு படம் தான் 50 நாளுக்கு மேலே தியேட்டர்ல ரன் ஆகுது. ஏன்னா இப்பெல்லாம் ஒரு படம் ஆவரேஜா இருந்தாலே 10 நாளுக்குள்ள போட்ட காசுக்கு மேல கலெக்ஷன் வந்துருது. இப்ப சினிமாவோட ரீச்சுங்கிறது இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஆக்டரோட 2 படங்கள் வந்து சேம் டைம்ல கிளாஷ் ஆகுமானா அதுக்கான வாய்ப்புகள் வந்து சுத்தமா கிடையாது. பட் இருந்தாலும் ரெண்டுமே வெவ்வேறு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல உருவாகி இருக்கிற படம்னு வரும்போது நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்க படத்துக்கான ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்றாங்கன்னா அது அவங்க மட்டும் பண்ற டிசிஷன் கிடையாது. அவங்க கூட டைஅப்ல இருக்க எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டையும் கேட்டுட்டு அவங்க எல்லாருக்கும் ஓகேவான ஒரு டேட்டை தான் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் டேட்டா கன்ஃபார்ம் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரப்போ மைத்ரி ஃபிலிம்ஸ்க்கு ஓகே. ஆனா இதே நம்ம லைக்காவோட நிலைமை இந்த பக்கம் பார்த்தோம்னா லைக்காவுக்கு லாஸ்ட் 1.5 வருஷமா எந்த ஒரு படமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல கை கொடுக்கல. எல்லாமே மோஸ்டா வந்து டிசாஸ்டர் தான் இருக்கு. அதுல உருப்படியான ஒரே ஒரு படம்னா நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய வேட்டையன் மட்டும்தான். வேட்டையன் மட்டும்தான் லைக்காவுக்கு ரீசெண்ட் டைம்ல ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள போயிட்டு ப்ராஃபிட்டான ஒரு படம். என்னதான் வேட்டையன் வந்து ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள போயிருந்தாலும் லைக்கா எதிர்பார்க்கறது ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டை. அந்த ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்க முடியும்னா நம்ம அஜித் சாரோட விடாமுயற்சியால கொடுக்க முடியும். அப்ப விடாமுயற்சி ஒரு பெரிய கலெக்ஷனை பாக்ஸ் ஆஃபீஸ்ல பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு பயங்கரமான டேட் தேவை. அந்த பயங்கரமான டேட் இந்த பொங்கல் டேட் தான். ஏன்னா இந்த பொங்கல் 2025 வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஹாலிடே வீக்கெண்டா வருது. அதனால இந்த ஒரு வீக்கெண்ட் கிடைச்சதுன்னா கண்டிப்பா ஒரு பெரிய கலெக்ஷன் நம்மளால இந்த படத்துக்கு பண்ண முடியும்ன்ற ஒரு ரீசன்னால தான் அவங்க பொங்கல் டேட்டை லாக் பண்றாங்க. ஆனா அதே இந்த பக்கம் மைத்ரி பிலிம்ஸ் குட் பேட் அக்லியை ஜாலியா ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாம். பட் ஆனா அவங்க டார்கெட் பண்றது சங்கராந்தி வீக்கெண்டை. நமக்கு பொங்கல் வந்து எவ்வளவு பெரிய விழாவோ அதே மாதிரி அவங்களுக்கு அந்த சங்கராந்திங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபெஸ்டிவல். அந்த டேட்ல அவங்களுடைய படம் ஒன்று வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆரம்பத்திலே படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே நாங்க பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்றோங்கிறத அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணாங்க குட் பேட் அக்லி டீம். பட் இருந்தாலும் ரீசெண்டா அவங்க கிட்ட இருந்து வந்த எந்த ஒரு அப்டேட்லயுமே அந்த பொங்கல் ரிலீஸ்ங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணல. அதை தொடர்ந்து அப்பையில இருந்து பண்ணிட்டு இருக்க ஒரு ஆள் யாருன்னா குட் பேட் அக்லியுடைய ஃபாரின் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான். அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா நடந்த புஷ்பாவுடைய ரிலீஸ் ஈவெண்ட்ஸ்லாம் கூட குட் பேட் அக்லியை பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கோன்னு மைத்ரி பிலிம்ஸே அஃபிஷியலா சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரியான கிளாஷை தடுத்து நிப்பாட்டணும்னா அது அஜித் சாரால மட்டும்தான் முடியும். ஏன்னா அவர் இந்த மாதிரியான கிளாஷ் எல்லாம் விரும்ப மாட்டாரு. அவர் மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஆக்டருமே இதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளை நம்பி ஒருத்தங்க காசு போடுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த காசு டபுளா கிடைக்கணும்ன்றதுக்கு தான் ஆசைப்படுவாங்களே ஒழிஞ்சு அவங்களால ஒருத்தர் வந்து லாஸ் ஆகணும்னு யாருமே ஆசைப்பட மாட்டாங்க. ஸோ இந்த கிளாஷ் நடக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மி தான். எனக்கு தெரிஞ்சு இந்த கிளாஷ் நடக்கலன்னா சோலோ ரிலீஸா விடாமுயற்சி வேணா வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா விடாமுயற்சி தான் ரொம்ப வருஷமா எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 படமும் சேம் டேல ரிலீஸ் ஆகுதுன்னா அதோட இம்பாக்டே வேற மாதிரி இருக்கும். அதுல விடாமுயற்சிக்கு தமிழ்நாட்டில் அதிகமான ஸ்கிரீன்ஸ் கிடைக்கும். ஏன்னா விடாமுயற்சியுடைய தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் ரெட் ஜெயிண்ட். அதே மாதிரி அங்க ஆந்திரால விடாமுயற்சிக்கு பெருசா ஸ்கிரீன்ஸ் கிடைக்காது. ஏன்னா அங்க ஆல்ரெடியே தில்ராஜுடைய ப்ரொடக்ஷன்ல கேம் சேஞ்சர்ன்ற இன்னொரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது. மைத்ரி பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி. அவங்க இப்பதான் புஷ்பா 2ன்ற ஒரு மேசிவ் ரிலீஸ்க்கு அப்புறமா இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதுனால அங்கேயும் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்கிரீன் கவுண்ட் கிடைக்கும். இந்த 2 ஸ்டேட்டை தவிர மற்ற எல்லா ஸ்டேட்லயுமே இந்த 2 படத்துக்கும் ஈக்குவலான ஸ்கிரீன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுல குட் பேட் அக்லிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்கிரீன்ஸ் வந்து அதிகமா கிடைக்கும். ஏன்னா குட் பேட் அக்லி வந்து அஜித் சாரோட ஃபர்ஸ்ட் பேன் இந்தியா படம். மைத்ரி பிலிம்ஸ் இந்த படத்தை பெரிய லெவல்ல சேல் பண்ணுவாங்க. அதனால இந்த படத்துக்கு அதிக ஸ்கிரீன் கவுண்ட் இந்தியா ஃபுல்லா கிடைக்கும். ஆனா அதே குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்க வந்துட்டு ரீஜனல் பிலிமா மட்டும்தான் வச்சிருக்காங்க. பேன் இந்தியாவா அப்டேட் பண்ணல. ஆனால் லைக்கா திடீர்னு நேற்று ஒரு விஷயம் பண்ணாங்க. அந்த ஒரு விஷயம் எனக்கு சத்தியமாக புரியல. டயலாகே இல்லாத விடாமுயற்சியுடைய டீசருக்கு இவங்க ஏன் இங்கிலீஷ் வெர்ஷன் விட்டாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் லைக்கா ஏதோ ஒரு விஷயம் புதுசாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், விடாமுயற்சி அப்படி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா இன்னும் 1.5 மாதத்துக்கிட்ட டைம் இருக்கு. அந்த டைமை யூஸ் பண்ணி இவங்க எல்லா மொழியிலும் கரெக்டாக டப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பேன் இந்தியாவாகவே இவங்க ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறப்போ கண்டென்ட் கிளிக் ஆச்சுன்னா கண்டிப்பாக விடாமுயற்சிக்கு நம்ம ஒரு பெரிய கலெக்ஷனை எதிர்பார்க்கலாம். ஏன்னா எந்த அப்டேட்டுமே இல்லாமல் இருந்த விடாமுயற்சிக்கு திடீர்னு ஒரு டீசரை ரிலீஸ் பண்ணி எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஹைப்பை கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னதை விட எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை உருவாகி இருக்கு. ஏன்னா டீசர் பார்க்கும்போதே அவ்வளவு பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ண போதுன்னு தான் எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா அதே அந்த பக்கம் வந்து குட் பேட் அக்லியை பார்த்தோம்னா குட் பேட் அக்லி படம் சைன் பண்ண நாள்ல இருந்தே அந்த படத்துக்கான ஹைப்புங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில ரொம்ப நல்லாவே இருக்கு. அதுலயும் ஆஃப்டர் லாங் டைம் நம்ம அஜித் சாரோட லுக் எல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு காம்ப்ரமைஸா இருக்கு. அதுல அந்த யங் லுக்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருக்காரு மனுஷன் பார்க்க. அதே மாதிரி விடாமுயற்சியிலும் யங் லுக்லாம் இருக்குதான். பட் இருந்தாலும் என் கிட்ட கேட்டா நான் கண்டிப்பா குட் பேட் அக்லியை தான் நான் ஒரு பெட்டர் சாய்ஸ்னு சொல்லுவேன் பொங்கல் ரிலீஸ்க்கு. ஏன்னா
ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல் டேட்டுக்கு அஜித் சாரோட ஒரு ஆக்ஷன் பேக்டு படம் வந்தால் கண்டிப்பாக பார்க்க இன்னும் பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக இருக்குங்கிறத தாண்டி எல்லா ஆடியன்ஸுமே ஈஸியாக காம்ப்ரமைஸ் பண்ணிடும். ஆனால் அதே விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சியோட டீசர் பார்க்கும்போதே ஒரு ஸ்லோவான மூவி தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலருமே வந்து ஒரு ஸ்லோவான மூவி தான். ஆனால் ஜெயிலர் வந்து அவ்வளோ பெரிய மேசிவ் ஹிட் ஆனதுக்கான ஒரு பெரிய ரீசன் அனிருத் தான். அதே அனிருத் தான் இங்கே விடாமுயற்சிக்கு மியூசிக் போடுறாரு, அது மேட்ரு கிடையாது. பட் ஆனால் ஜெயிலரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எலிவேஷன் சீன்ஸ் இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான ஒரு சீன்ஸ் வந்து எனக்கு இங்கே விடாமுயற்சியில் இருக்குமாங்கிறது தெரியல. ஜெயிலரில் இருந்த மாதிரியே நிறைய தேட்டர் மூமெண்ட்ஸ் வந்து விடாமுயற்சியிலும் இருந்ததுன்னா உண்மையிலே பயங்கரமாக இருக்கும். பட் இருக்குமாங்கிறது டவுட்டு தான். ஒரே ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல கரெக்டாக மென்ஷன் பண்ணி ஆகணும். இந்த ரெண்டு படங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணோம். ஆனால் 1000 கோடி அடிக்கும் 700 கோடி அடிக்குங்கிற லெவலுக்குலாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்லையும் இந்த ரெண்டு படமும் கிடையாது. நம்ம அஜித் சாரால் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் பண்ணி காட்ட முடியாதுன்னு நான் இங்கே சொல்ல வரல. முதல்ல அவருடைய படத்துக்கு வந்து பெருசாக ப்ரொமோஷன்ஸ் நடக்காது, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆடியோ லான்ச் வைக்க மாட்டாங்க, பெருசாக எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கும் அவரும் வரமாட்டார், எந்த ஈவெண்ட்டும் வைக்கவும் மாட்டாங்க. இப்போ விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் லைக்காக அதை ரிலீஸ் பண்ணால் போதும், ஸோ அவங்க இந்த லிஸ்ட்லேயே வரமாட்டாங்க. மைத்ரி ஃபிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க ரிலீஸ் பண்ண போகிற புஷ்பாவுக்கு வந்து எந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். புஷ்பா 2லேருந்து வர ஒவ்வொரு அப்டேட்டையுமே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு பயங்கரமாக ஈவெண்ட் வச்சு அவங்க அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் குட் பேட் அகலிக்கு அவங்க பண்ண மாட்டாங்க. அஜித் சார் எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கும் வரமாட்டார். இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் வைக்காமல் இந்த புஷ்பா 2 ஃப்ரீ ஃபயரோட கொலா பண்ண மாதிரியோ இல்லை டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட்டில் வந்து புஷ்பாவோட இமேஜ் போட்ட மாதிரியோ வேறு ஏதாவது ஒரு விஷயங்களில் நம்ம குட் பேட் அகலிக்கும் இவங்க பெரிய ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னதான் நான் பொங்கலுக்கு குட் பேட் அகலி ரிலீஸ் ஆகியிருந்தா நல்லாயிருக்கும்னு சொன்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இது அஜித் சாரோட ஃபஸ்ட்டு பேன் இண்டியா மூவி. அப்படி இருக்கும்போது இவங்க இதை கரெக்டாக ப்ரொமோட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக குட் பேட் அகலிக்கு ஒரு 500 crore மேலே ஒரு பெரிய கலெக்ஷன் வர சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஆல் ஓவர் இந்தியா இவங்க ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அந்த ஒரு ரீசனுக்காக இவங்க குட் பேட் அகலியை சம்மருக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஒருவேளை சில ரீசன்ஸ்க்காக இந்த ரெண்டு படமும் பொங்கலுக்கே ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆடியன்ஸோட மைண்ட் செட்டுமே வந்துட்டு மெஜாரிட்டியாக ஏதாவது ஒரு படத்துக்கு தான் போகணுன்னு இருக்கும். ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே அதிகமான காசு இருக்காது. நம்ம அஜித் சாரோட ஃபேன்ஸ் வேணா ஸோ நம்ம தலை படம்னு சொல்லிட்டு ரெண்டு படத்துக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் நார்மலாக ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு படத்தை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், நீங்களே சொல்லுங்கள், ஒருவேளை இந்த ரெண்டு படமும் ஒரே நாளில் கிளாஷ் ஆகுதுன்னா நீங்கள் எந்த படத்தை சூஸ் பண்ணுவீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், இந்த மாதிரியான கிளாஷ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படி நடந்ததுன்னா ஏதாவது ஒரு படத்துக்கு ஸ்க்ரீன் கவுண்ட் கம்மியாக தான் கிடைக்கும். ஒருவேளை அவங்களோட நேரம் நல்லா இருக்கு, ஸோ ரெண்டு படமும் நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக ரெண்டு படத்துக்கும் பெரிய கலெக்ஷன்ஸ் வரும். அதே நேரம் ஒரு படம் நல்லா இருந்து இன்னொரு படம் நல்லா இல்லைனாலும் சரி, இல்லை ரெண்டு படமே நல்லா இல்லைனாலும் சரி, தலையில் துண்டை போட்டு போக வேண்டியதான். இந்த மாதிரி ரிலீஸ் டேட் விஷயங்கள் எல்லாம் ஆக்டர்ஸ் யாரும் வந்து பெருசாக தலையிட மாட்டாங்க. அது எல்லாமே ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர்ஸை வச்சு அவங்க முடிவு பண்ணுற டேட்டு தான். அதனால இந்த ரெண்டு படமும் ஒரே டேல ரிலீஸ் ஆகி ஏதாவது ஒரு படம் அடி வாங்கினா கூட அஜித் சாருக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.